விஜயகாந்த் மகனுக்கு விஜயின் சர்ப்ரைஸ், எதிர்பார்க்காத அறிவிப்பு. இறந்த பிறகும் விஜயகாந்த் தன் மகனுக்காக கை கொடுத்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கேப்டன் விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டது. கேப்டனின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து இருந்தார்கள். மேலும் விஜயகாந்த் மறைவு அவரின் குடும்பத்தை அதிகம் பாதித்து இருக்கிறது. இவருக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர். அதில் இளையவரான சண்முக பாண்டியன் தன் தந்தையின் வழியை பின்பற்றி சினிமாவில் நடித்துள்ளார். இவர் விஜயகாந்துடன் சேர்ந்து நடித்து 2015ஆம் ஆண்டு வெளியான படம் சகாப்தம். இந்த படத்தில் தான் விஜயகாந்த் கடைசியாக நடித்திருந்தார். இதனை அடுத்து விஜயகாந்த் பாண்டியன் மதுரை வீரன் என்ற படத்தில் நடித்திருந்தார். பின் சில வருடங்களுக்கு முன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மகன் சண்முக பாண்டியனுடன் சேர்ந்து தமிழன் என்று சொல் என்ற படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருந்தார். இந்த படம் வரலாறு கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட இருந்ததால் விஜயகாந்த் மன்னன் வேடத்தில் நடிப்பதாக இருந்தார். இந்த படத்திற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கினார்கள். ஆனால் விஜயகாந்தினுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதாலும் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தில் இருந்து விலகியதால் இந்த படம் அப்படியே இருந்துவிட்டது. சிறிய இடைவேளைக்கு பின் தற்போது சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்துள்ளார். பின் விஜயகாந்த் இறந்தவுடன் சண்முக பாண்டியனுடன் ஒரு படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாக ராகவா லாரன்ஸ் அறிவித்திருந்தார். படைத்தலைவன் படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தின் மூலம் நடிக்க வைக்க படக்குழு முடிவு எடுத்திருக்கிறது. நேற்றிலிருந்து படத்தில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை படக்குழு தொடங்கியிருக்கிறது. இறந்தும் தன் மகனுக்காக விஜயகாந்த் உதவி இருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அடுத்த மாதம் இறுதிக்குள் இந்த படத்தை வெளியிட படக்குழு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த படத்தில் ஆடியோ விழாவில் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறாராம். விஜய் நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற திரைப்படத்தில் சுமார் 2 நிமிடம் ஓடும் காட்சியில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை AI தொழில்நுட்பம் மூலம் படக்குழு திரைப்படத்தில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.